உங்களுக்கு இந்த சிக்கலை சரி செய்யறதுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இல்லையா அது? நீங்க சொன்னா பாஜக கேட்கல, நீட் விலக்க வாங்கி கொடுத்துடலாம்ல, முதலமைச்சரே கேட்கிறார். நீங்க இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. நடைபெற வருது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல். எடப்பாடியார் வேண்டுமா ஸ்டாலின் வேண்டுமா, இது மாநிலத்துக்கான தேர்தல். நீங்க சொல்ற 2024 மத்திய தேர்தல நீங்க வெற்றி பெற்று போய் ஆட்சி அமைச்சீங்கன்னா நீங்க 24 சொன்னீங்க. இப்போ முதலமைச்சராக ஸ்டாலினை வீட்டுக்கு நம்ம தேர்தல் கூட்டணியே போடாதீங்க, நீ ஏதாவது காரணம் சொல்லி வெளியே வாங்கன்னு சொல்லி மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வீகம் திமுக அமைக்குது. நீங்க எவ்வளவு வீகம் பாருங்க. அதாவது எல்லாமே தனிச்சு நின்னுங்க, தனிச்சு நின்று இந்த கோரிக்கை வச்சு சேருங்கிறாங்க. இது தேவையற்ற விஷயம், கூட்டணி விஷயம். கூட்டணி முடிவெடுப்பது அதிமுக, எந்த கட்சியோடு சேர வேண்டும். இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. நீங்க திமுக பார்த்து கேள்வி கேட்க முடியல, என்னங்க பண்ணீங்கன்னு கேள்வி கேட்க முடியுதுல. நீங்க தீர்வு கொடுத்தா உங்களுக்கு இதனால இதனுடைய பலனுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும்ல. இல்ல, என்னுடைய சகோதரர் அருமையா சொன்னாங்க டாக்டர், திமுக சகோதரர். அதாவது அதிமுக மத்திய ஆட்சியில் இடம்பெற்றிருந்த போதுதான் நிதி பிரச்சனை எல்லாம் வந்ததா இல்லைங்களா? சில பிரச்சனை, அதாவது வெள்ள நிவாரணம் அதிமுக ஆட்சியின் போதும் வரல. காங்கிரஸ் ஆட்சி தேசிய கட்சியில சில பிரச்சனை உண்டு. ஆனால் கூட்டணி என்று இருந்த போது இல்ல, அப்ப நீங்க அப்ப திமுக போராடுச்சு, கேள்வி கேட்டுச்சு. ஆட்சியின் போது மத்தியில காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆட்சி 2011 என்னாச்சு பாருங்க. இதே மாதிரி அம்மா அவர்கள் நிதி கேட்டாங்க, 26,000 கோடி சிறப்பு நிதி கேட்டாங்க, கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன திமுக. புரிஞ்சுங்க, பதிவு தர்ற அன்றைக்கு மத்தியில் ஆளுங்கட்சி இருந்து கொண்டு அதிமுக நெருங்கி வருது திமுக. அதாவது நாங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தால் சமன் இணங்கி போவோம், ஆட்சியில வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா எதிர்த்து பேசுவோம் திமுக கொள்கை. அதிமுக ஆட்சி இருக்கிறவர்கள் நெருங்கி வருதீங்க. 18 ஆண்டு கால வரலாறு பாருங்க. அதிமுகவை இந்த தமிழ்நாட்டில் செயல்பட விடாமல் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் மத்திய அரசோடு கைகோத்து கொண்டு செய்யறது திமுக. இன்னைக்கு திமுக இல்ல ஏன் நேரம் சார், மணியண்ணன் சார் என்னோட நேரம் ப்ளீஸ். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அன்றைக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்க தயாராக இருந்த பொழுது இந்த நிதி எனக்கு தேவையில்லை என்று சொன்னவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். நான் சொல்றேன், சொல்லலாமா? என்ன ஆதாரம்? திமுக எப்ப தமிழ்நாட்டுல நிதி கொடுக்காதீங்கன்னு சொல்லி. இல்ல ஒரு நிமிஷம் ப்ளீஸ், அதான் கேக்குறேன். இப்ப எனக்கு அப்ப இது நீங்க சொன்னது தவறான விஷயம் தானே? எப்ப திமுக சொல்லுச்சு? புரியவே இல்ல. போற போக்குல எப்படி சொல்ல முடியும் சார்? எங்க பேசுறீங்க சார்? சார் வேண்டாம் வார்த்தைக்கு வார்த்தை பேச வேண்டாம் சார். நான் திருப்பி சொல்ற ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை எடுப்போம் சார். நான் 2 கேள்வி தான் சார் எனக்கு. இதெல்லாம் நீங்க எந்த கட்சியோடும் கூட்டணி வச்சுங்க, இது உங்களுடைய உரிமை. நான் ரொம்ப ஃபேக்சுவலா சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இவங்க சொல்றாரு ஐயா பொங்கலூர் மணிகண்டன் சார், மாநில தேர்தல் அதனால நீட்டு வேண்டாம் சார். நீட்டு மாநிலத்தோட பிரச்சனை தாங்க சார். மாநில தேர்தல் நீட்டு வேண்டாம், புரியவே இல்லை. மாநில தேர்தல் சரி, ஒரே ஒரு கேள்வி. இல்ல நான் முடிச்சிடறேன். நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நீட்டு பிரச்சனையே சட்டமன்ற தேர்தல், எனவே இதை பாஜகவோடு தொடர்பு படுத்தாதீர்கள் என்று சொல்லக்கூடிய இதே அஇஅதிமுகவினரும் அஇஅதிமுகவினுடைய ஆதரவாளர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியினரும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களும் தான் பக்கத்து நாட்டில் நடந்த சண்டைய இங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை தேர்தலோடு முடிச்சு போட்டு உள்ளாட்சி தேர்தலில் எல்லாம் அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்து பக்கத்து நாட்டு சண்டையை ஏன் ஒரு மாநில முதலமைச்சர் நிறுத்தவில்லை என்று கேட்ட இவர்கள் தான் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள், தமிழ்நாட்டு பிரச்சனையை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் பொழுது பேசக்கூடாதான். என்ன எனக்கு நியாயமே இது? இதெல்லாம் இவங்களுக்கு வந்தா இல்ல சார் ஒரு இடைமறித்தல். அதாவது அன்றைக்கு இல்ல நீங்களும் ஓபில இருக்கீங்க, நானும் ஓபில இருக்கேன். நான் முடிச்சிடுறேன் சார். நான் என்ன என்னோட கேள்வி ஒண்ணுதான் சார். அதிமுக திமுக 2 கட்சிகளுமே நீட் வழக்குல உறுதியா இருக்காங்க. அதிமுக திமுக 2 கட்சிகளுமே மாநில உரிமைகள் அல்லது மாநிலத்துக்கான நிதியை பெறுவதில் உறுதியோடு இருக்கிறார்கள். என்னோட கேள்வி, 2 தேசிய கட்சிகளோடு இந்த 2 கட்சிகளும் கூட்டணி வைத்திருக்கிறது. காங்கிரஸ் என்ற தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விலக்கை தருவோம், கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வருவோம், நாங்க மாநில சுயாட்சிக்கு மதிப்பு கொடுப்போம் சொல்ல வச்சுட்டாங்க. அதிமுகவால பாஜகவை சொல்ல வைக்க முடியுமா அப்படிங்கறதான் கேள்வி. அதை விட்டு திருப்பி இந்த சுத்தி வரக்கூடாது இந்த கேள்விகளுக்கு. திரு பொங்கலூர் மணிகண்டன், பாஜக முன்வைக்கிறது கூட்டணி ஆட்சி அப்படின்னு. கூட்டணி ஆட்சி அமைத்தா என்ன ஆகும், மணிப்பூர்ல நடந்தது இங்க நடக்கும் அப்படின்ற அச்சத்தை வெளிப்படுத்துறாங்கல்ல, அதனாலதான் இந்த கூட்டணியை கேள்வி எழுப்புறாங்க. இல்லைங்க, அதாவது மிக தெளிவாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார், அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும் என்று. அதுக்கு மேல யார் சொல்லணுங்க?
அதாவது ஒவ்வொரு கட்சி என்ன சொல்லலாங்க. அதிமுக என்ன சொல்லுது, அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் என்று வேட்பாளர் என்று அமித்ஷா சொன்னார். அந்த முதலமைச்சர் வேட்பாளர் தெளிவா சொல்றாரு. வேற என்ன, இதுல எந்த குழப்பமும் இல்லைங்க. இப்போ 53 ஆண்டுகளாக அதிமுகவை அழிக்க துடித்த திமுக இன்றைக்கு அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அதை சிரிக்கிறதா நீங்க யோசிப்பாருங்க. அதான் அதிமுக பற்றி திமுகவுக்கு என்றைக்குமே அந்த அக்கறை தேவையில்லை, அக்கறையும் அல்லது. அது அரசியல் ரீதியான அக்கறை அல்ல, அழிப்பதற்கான அக்கறை. நிச்சயமா தெரியும், ஆடு நனைகிறது என்று ஓனாய் கலவரமான மரதா. அதனால பாஜக பல மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகளே கபலீகரம் செஞ்சிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல சார். இந்தியாவுல பல மாநிலங்களை காங்கிரஸ் கட்சி அழித்தொழித்திருக்கிறது, பதவி நீக்கம் செய்திருக்கிறது. 356 பயன்படுத்தி எத்தனை வருஷம் பண்ணுச்சு, விசா கொண்டு வந்து, எமர்ஜென்சி கொண்டு வந்து, எவ்வளவு இந்திய அரசியல் சட்டத்தை நாசம் பண்ணுச்சு. அந்த கட்சியோடு சேர்ந்து கொண்டு பயணிக்கிறீங்களா, எப்படி முடிஞ்சதுனால? அப்போ அந்த கட்சி பலவீனப்பட்ட பொசிஷன் பண்றீங்க. அப்போ அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்தால் தவறு, திமுக சரின்னு சொன்னா எப்படிங்க? 1.5 லட்சம் தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்ட போதும் காங்கிரஸ் ஆதரிச்சீங்க எப்படி? அப்ப அந்த ரத்தக்கரை படிந்த நேரத்திலும் கூட காங்கிரஸோடு கைகோத்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்த தைரியம் எப்படி வந்தது? அப்போ இதே மாதிரிதான் 1974 ஏப்ரல் 16ஆம் தேதி மாநில சுயாட்சிக்கான தீர்மானத்தை திமுக கொண்டு வந்ததுங்க. 51 ஆண்டுகள் காலம் கழித்தும் கொண்டு வர சொன்னீங்கன்னா சார் யதார்த்தமா சொல்லுங்க. மத்தியில அதிகாரம் இருக்கும்போது, நம்மளை நம்பிக்கும் போது நீங்க ஒண்ணு சாதிக்க முடியும். அந்த நம்பி இருந்த மத்திய ஆட்சியின் போது திமுக இருந்து இல்லையா, திமுக வலிமையா இருந்து இல்லையா? அப்ப இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டீங்க? அப்போ 20 ஆண்டு கிட்டத்தட்ட நெருக்கமத்துல நீங்க ஆட்சி அதிகாரம் மத்தியில் இருந்த போது எதுவுமே செய்யாம இன்றைக்கு புலம்புவதற்கு ஒரே காரணம் அதிமுக தலைமையில் வலிமையான அணி அமைந்துள்ளது. 2026 திமுக அப்புறப்படுத்தப்படும், அது ஒரே காரணம் தான். செந்தில் இறுதி கருத்து. ஒரு வார்த்தை தான், நிறைய பட்டியலாம் டைம் இல்லை. நீங்கள் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தபோது என்ன செஞ்சீங்கன்னா, ஒன்றியத்தில் திமுக கூட்டணியில் இருந்த பொழுதுதான் இங்கே செம்மொழிக்கான அங்கீகாரத்தை பெற்று தந்தார் முத்தமிழ் டாக்டர் கலைஞர். செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் கொண்டு வரப்பட்டுச்சு. கொஞ்சம் கூட கூச்சமின்றி அமித்ஷா அந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை பாஜக கொண்டு வந்துச்சுன்னு புழுகிட்டு போனார். இப்போ விட்டுருங்க, நிறைய அடுக்கலாம், நான் திட்டங்கள் அதுக்குள்ள. எனக்கு திருப்பி இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். மரியாதைக்குரிய நண்பர் குமார் அவர்கள் விஷயத்தை டோட்டலாக டைவர்ட் பண்ணி ஏதோ எல்லாரும் தேச விரோதி மாதிரி சித்திக்கிறார். மாநில உரிமைகளை கேட்டாலே தேச விரோதி அப்படின்னு சொன்னான். மாநிலத்தினுடைய குரல் கொடுத்தாலே, எங்களுக்கு நிதி வேணும் அப்படின்னு கேட்டாலே பிரிவினைவாதி என்று சொன்னால் முதல் பிரிவினைவாதி யார் தெரியுமா? முதல் தேச விரோதி யாரா இருப்பாங்க தெரியுமா? குமார் சார் பார்வையில், ஏன் பார்வையில் இல்லை, என்னுடைய பார்வையில், குமார் சார் பார்வையில் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஏன் தெரியுமா? 2012ஆம் வருஷம் இதே நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது குஜராத்துக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தர மறுக்கிறது. இஸ் எ குஜராத் எ பெக்கர் ஸ்டேட்? ஆர் வி பெக்கர்ஸ்? ஆர் வி லிவிங் அட் டெல்லிஸ் மெர்சி? டெல்லியினுடைய தயவிலா நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு கொந்தளித்தார். இன்னைக்கு டெல்லியை பத்தி கேள்வி கேட்டவுடனே ஸ்டாலின் பிரிவினைவாதின்றார் குமார். அப்ப நரேந்திர மோடி தேச விரோதியா, பிரிவினைவாதியா? PM's language does not shoot the office you hold. என்னைக்கு 11ஆம் தேதி 12 மாதம் 2012ஆம் ஆண்டு அவர் போட்ட ட்வீட் இது. நான் என்ன சொல்றேன், பிரச்சனை டைவர்ட் பண்ணாங்க. நிறைவா ஒரு வார்த்தை இன்னைக்கு தலைப்புக்குள்ள வந்துடுறேன். அதிமுக பாஜக தனித்தனியாக வாங்கிய வாக்குகளை சேர்த்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறார். மரியாதைக்குரிய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோது வென்றார், பாஜக கூட்டணி என்ற போது தோற்றார். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள். ஒரு சீட்ல கூட வின் பண்ணல. ஈவன் 2004 ஜெயலலிதா அம்மையார் இருந்த பொழுதும் வெற்றி பெற முடியவில்லை. எனவே 2 பேரும் சேர்ந்துட்டா வெற்றி பெறுவார்கள் என்ற அரித்மெட்டிக் கணக்கு மக்களை ஏமாற்ற முடியும். ஒன்று அதாவது நம்முடைய டாக்டர் ஒரு கருத்து போன தடவை சொன்னாரு, பாஜக அதிமுக கூட்டணி வச்சா கட்சியை அழித்து விடும் என்று. அப்படியானால் திமுக இது நேரத்தில் அழிந்திருக்கணுமே. திமுக பாஜக கூட கூட்டணி இருந்ததே, எத்தனை வருஷம் டிராவல் பண்ணாங்களே, எப்படி திமுக இப்போ ஆட்சியில் வந்திருக்கிறது? இதெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம். நீங்க பழச பிளாஷ்பேக்கை பார்க்காம பேசாதீங்க தயவு செய்து. ரெண்டாவது இன்னொன்று சொன்னார் நம்ம நண்பர் செந்தில்வேல் சொன்னது போல, நான் என்ன கேட்கிறேன்னா, கலைஞருடைய பக்குவமும் கலைஞருடைய கோரிக்கைகளும் கலைஞர் வைக்கிற டிமாண்டும் மத்திய அரசோடு கலைஞர் கொடுத்த பேட்டியும், கடந்த காலங்களில் கலைஞர் கொடுத்த பேட்டிகள் எல்லாம் மத்திய அரசை அனுசரித்து தான் மாநில அரசு மக்களுக்கு நல்லதை செய்ய முடியும் என்று கலைஞர் சொல்லியிருக்கிறார், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஜெயலலிதா அம்மையார் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போதைக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு அந்த எண்ணம் ஏன் வரவில்லை? ஒரு மத்திய அரசு எல்லாருக்கும் ஒரு மாநிலத்தை மக்களை புறக்கணிக்கணுங்கிற எண்ணம் எப்படி இருக்கும்? ஆகையினால இவர் எடுக்கிற முடிவெல்லாம் ஒரு ஒற்றுமையை நோக்கி இவர் முடிவெடுக்காம
ஒரு அறகுறையான ஒரு முடிவு எடுத்து அதுல தீவிரப்படுத்துறதுனால இது இவருக்கு பேரழிவில் போய் முடியும் என்பது என்னுடைய கருத்து. சஃபி, எதிர்காலத்தில் ஓகே, ஓகே. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை மத்திய அரசு ரொம்ப துரிதப்படுத்தினால் அது பாதிக்கப்பட போறது அரவிந்த் கெஜ்ரிவாலை போல திமுக தலைவருக்கு பிரச்சனை வரும் என்று நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.